ஸ்ரீ சர்வசக்தி அருள்வாக்குப்பிடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமம் காளி கோவில். இப்போ நம்ம எந்த விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கால் பண்ணி வந்து மாந்திரிகம் படிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கைகருப்பு, குட்டி, யட்சினி, மோகினி, இந்த மாதிரி காளி, கருப்பசாமி, ரெண்டாவது இந்த அங்காள பரமேஸ்வரி, அப்புறம் வந்து ஆஞ்சநேயர், இந்த மாதிரி சித்துக்கள் எடுக்கணும், நாங்கள் வந்து மாந்திரிகம் பண்ணுறது படிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம அடிப்படை மாந்திரிக பயிற்சின்னு சொல்லக்கூடிய வகையில், அதாவது வந்து செய்முறை மாந்திரிக பயிற்சி, அந்த மாதிரி உருவக்கலங்களுக்கான, அதாவது நம்ம எப்படி ஒரு உபாசனைகள் எடுக்கிறோமோ தெல்ல தெளிவாக சிஷியர்களுக்கு வந்து உபாசன முறையில் அவங்களுக்கு சரியான வகைகளை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போது மாந்திரிக பயிற்சின்றது ஆரம்பிக்க போகிறோம். மாந்திரிக பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னா, எடுத்த உடனே ஒரு குட்டியோ கைகளுக்கோ யட்சினியோ மோகினியோ எடுத்து கொடுக்க போகிறதில்லை. விநாயகர்லேருந்து, அதாவது விநாயகர் உபாசனை எடுத்து சித்து எடுத்த பிறகு ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணிட்டு வந்த பிறகு ஒன்று ஒன்றா செய்து கொடுக்குறது. இப்போ நம்ம இந்த பூசை எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பூசைக்கான கிளாஸுக்கான டேட்டு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதில் யார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து முன்பதிவு பண்ணிக்கிட்டு, அதாவது நம்ம தேவதைகள் கிட்டமையும் தெய்வத்துக்கிட்டையும் உத்தரவு வந்து இதுக்கான சரியானவங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம வந்து இதை எடுத்து செய்ய முடியும். யார் யார் வந்து இதில் கலந்துக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூசைகள் செய்கிறதுக்கு விருப்பம் உள்ள அன்பர்கள் மட்டும் கலந்துக்கலாம். அதாவது வந்து கடினமாக உழைக்கணும், மாந்திரிகத்தில் வந்து கடினமாக உழைச்சால் மட்டுமே அந்த இடத்துல நம்ம தேவதையை சித்தெடுக்க முடியும். நான் கொடுக்குற ஒரு மையாலேயோ ஒரு உருவத்தாலேயோ உங்களுக்கு வந்து தெய்வங்களோ தேவதைகளோ வந்து இன்னும் கண்டிப்பாக பேசாது. நான் என்ன முறைகளை நான் எடுத்து செய்தனோ, நான் எதுக்கு எப்படிப்படி அந்த ஒரு தேவதைக்கான விஷயம் பண்ணணும், அந்த முறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அதில் நீங்கள் வந்து கடினமாக உழைச்சால் மட்டுமே கண்டிப்பாக அந்த தேவதைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசும். சாமி, நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான எனக்கு ஒரு விஷயங்களை கொடுத்தாலும் நான் செய்யறதுக்கு தயார், எனக்கு வந்து இந்த மாந்திரிகத்தில் நான் ஜெயிக்கணும், படிப்படியாக நான் மேலுக்கு வளர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேற்பட்ட டீட்டெயில் கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் கிளாஸில் வந்து கலந்துக்கலாம். அடுத்த வீடியோவில் எந்த டேட்டு எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ பதிவிட்டுருவேன். இப்போ நடக்கக்கூடிய பூசை வந்து பார்த்திங்கன்னா, மோகினின்றது ஒரு சிசியருக்கு வந்து நம்ம வசியம் பண்ணி இப்போ ஆவாகனம் செய்து முதல்நிலை, அதாவது இப்போ தான் வந்து மோகினி உருவம் முடிச்சு முதல்ல ஒரு பூசைக்கு நம்ம தொடங்குறோம். இதுக்கு மேற்பட்டு இன்னொரு 2 பூசை இருக்குது. 2 பூசை பண்ண பிறகு சிசியருக்கு கொடுத்தோம்னா அதுக்கான விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மோகினின்றது பேசக்கூடியது, அவங்க வசிய வேலையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அவங்க செய்யலாம். இதில் மாந்திரிக சம்மந்தப்பட்ட எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் இதை பற்றி கேட்கணும், மை வேணும், ரெண்டாவது இந்த உருவங்கள் வேணும், ரெண்டாவது அதுக்கு மேற்பட்டு பயிற்சின்றது எப்படி என்ன எதுன்னு நீங்கள் டீட்டெயில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பேசலாம். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவிட்டு உங்களுக்கான விஷயத்தை தெளிவுபடுத்துவேன். நன்றி, வணக்கம்.